இப்போ ஈசிஆரும் ஓஎம்ஆரும் செம்ம கனெக்ட். ஸ்டெப்ஸ்டோன் சீக்ரெட் பிளாட் நியர் கோவலம் ஈசிஆர். பீச் ரிசார்ட் பிளாட் just 24 lakhsல. லான்ச்சிங் ஆஃபர்ல பிளாட் வாங்குங்க 5 lakhs profit. ஓகே சார், அதே மாதிரி வந்து ராகவா லாரன்ஸ் அவர்களுமே வந்து அரசியலுக்கு வர போறாரா இல்லையா அப்படின்னு வந்து மக்கள் வந்து ரொம்பவே ஆர்வமா இருந்தாங்க. அந்த மக்கள் யாருமா ஆர்வமா இருந்தாங்க? சொல்லி யாருமா ராகவா லாரன்ஸ் அரசியலுக்கு வந்தாருன்னா ஐயோ, அதான் அவர் எல்லாரும் பிறருக்கு உதவி செய்கிறது, சில உதவியெல்லாம் செய்யாப்புல சோசியல் மீடியாவுக்கு இப்போ வந்து உதவி செய்யணும். ஒரு 2 நாளில் நல்ல கண்டென்ட் நல்லா நிறைய பேர் வச்சு அவரை வாழ்த்துனாங்க. வாங்க அரசியலுக்கு வரணும் வந்தால் நிறைய சோசியல் மீடியா நிறைய சேனல்ஸ் வந்து கண்டென்ட் கிடைக்கும். இந்த மாதிரி ஆட்கள் ஏன்னா விஜய் சார் வந்தார், கண்டென்ட் வச்சு ஓட்டினாங்க ஒரு 6 மாதம். விஜய் சார் பேச மாட்டாரு. அதான் சார், அவர் வந்து ஏதாச்சும் ஒரு முடிவு கொடுப்பாருன்னு பார்த்தா அவரே வீடியோட எண்டிங்ல அவருக்கு முடிவு நீங்களே சொல்லுங்க நான் வரட்டுமா வேண்டாமா சொல்லிட்டாங்க. நீ வந்துடாத, வந்தேன்னா உன்னை துவைச்சு தொங்க போட்டுருவோம்னு சொல்லி அடிச்சு சொல்லிட்டாங்க. அதோட விஜய் வந்ததுக்கு அப்புறம் வந்து அரசியல்னா என்னன்னே தெரியாது, புரியுதா? சமூகம்னா என்னன்னு தெரியாது, வரலாறுனா என்னன்னு தெரியாதுன்னா கூட பரவாயில்ல, நீங்கள் விஜய் அவர்களுடைய ரசிகராக இருந்தால் அரசியலுக்குள்ளே வந்துடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இதை நான் பார்த்துக்கிறேன். எதாக இருந்தாலும் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டான், விஜய்க்கும் விசிலுக்கும் ஓட்டு போடுவாங்கன்னு சொல்லி வந்து இது பண்ணுவாங்க. இந்த பையன்லாம் வந்து குழந்தை தொழிலாளராக இருந்தவன். யார்? மாஸ்டர் மகேந்திரன் சொல்லாமல் அந்த அவனுக்கு 2 கழுத வயசாகிடுச்சு. ஒரு காலத்தில் மாஸ்டர்ன்றது சின்ன எல்லாரும் மாஸ்டர்ன்னு என்ன மாஸ்டர் புரோட்டா அந்த இதில் வடிவேல் சொல்லுவாங்க. இவன் வந்து பச்சா மாஸ்டர் குழந்தை. ஸோ நீங்கள் ஒரு பக்கம் கூப்பிட்றது கரெக்டு தான் மாஸ்டர். ஏன்னா இன்றைக்கி வரைக்கும் அவன் மாஸ்டராக தான் இருக்கான், குழந்தையாக தான் இருக்கான். அவன் அறிவு வளர்ச்சி இல்லை, ஆள் தான் வளர்ந்துருக்கான். ஒரு மண்ணும் தெரியாது மட்டையும் தெரியாது. இவெல்லாம் அரசியல் மட்டும் இல்லாமல் கரண்ட் எடுக்கிறேன்றான், கரண்ட் ஏன் வீட்டிலேருந்து எடுத்துக்கிறேன்றான். எவ்வளோ பெரிய அடிமுட்டாளாக இருப்பான். காரணம் என்னென்னா ஏன் எல்லோரும் ஷாக் ஆகிறாங்கன்னா, இவ்வளோ இப்போ நடிகனாக இருக்கான் அவ்வளோ இருக்கான்னா அவன் ஸ்கூலுக்கே போனது இல்லையா, அவனுக்கு எப்படிமா தெரியும்? சரிப்பா அவனை வச்சு என்னன்னா ஒரு 50 சேனலுக்கு நல்ல கண்டென்ட் இல்லை. ஏன்னா ஒன்றுமே இல்லாமல் ட்ரையாக இருந்துச்சு. போன வாரம்லாம் சுத்தமாக கண்டென்ட்டே இல்லாமல் நிறைய யூடியூப் இருக்கவங்கள என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா விஜயும் பேச மாட்டாங்க. என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்க இருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜர்னலிஸ்ட் உமாபதி சார் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம்மா, சொல்லுங்க. ஓகே சார், ரொம்ப நாளாவே வந்து தாவேக்காக்கு சப்போர்ட்டா நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸா இருக்கட்டும், நிறைய ஆக்டர்ஸா இருக்கட்டும் சப்போர்ட்டா வீடியோ கொடுத்துட்டு வராங்க. நிறைய இடத்துல வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டா பேசிட்டு வராங்க. ஸோ அதுல ஒருத்தர் தான் வந்து மாஸ்டர் மகேந்திரன். இது ரிசல்ட்டுக்கு முன்னாடிலாம் வந்து அவருமே வந்து விஜய் அவர்களுக்கு வந்து சப்போர்ட்டா தான் பேசியிருந்தாங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் அவங்க பார்த்துப்பாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து அவர் கொடுத்த ஒரு இன்டர்வியூல பேசின ஒரு விஷயம் தான் ரொம்பவே வைரலா போயிட்டு இருக்கு. என்னன்னா கரண்ட் இல்லாத பிரச்சனை வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது சம்பந்தமா பேசும்போது நிறைய விஷயங்களை பேசியிருந்தாரு. அது நீங்க பேசினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைம்மா, அது நான் பேசி நல்லாயிருக்கும் நல்லா இருக்காதுன்றது மக்கள் தான் முடிவு பண்ணுவாங்க. ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ விஜய் இப்போ முதல்லலாம் வந்து அரசியல் என்னன்னா, இப்போ டிஎம்கேல யாரையும் இப்போ நீங்கள் போனீங்கன்னா சேர்க்க யாருமா அப்படின்னு, ஏமா சின்ன பிள்ளையா இருக்க போய் படிமா, இல்லை போய் வேலைக்கு போமா, எதுக்குமா அரசியலுக்கெல்லாம் ஒரு மோசமான இடம்மா, வேண்டாம்மா கொஞ்சம் வயசு ஆகட்டுமா, கொஞ்சம் அனுபவம் இருக்குது என்ன அப்படின்பாங்க. இனி அதிமுகவில் போனாலும் அப்படி தான் சொல்லுவாங்க, காங்கிரஸில் போனாலும் அந்த 21 வயசு 22 வயசில் சேர்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்னம்மா தெரியும்ன்றாங்க. சில பேர் இந்த பட்டிமன்ற பேச்சாளர் பிள்ளைங்களாம் இருப்பாங்க, 21 22 வயசில் பெரியாரை பற்றி அண்ணா பற்றிலாம் பயங்கரம் பேசுவாங்க. அவங்களுக்கு கூட சின்னதாக தான் வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் இப்போ என்னென்னா விஜய் வந்ததுக்கு அப்புறம் வந்து அரசியல்னால் என்னன்னே தெரியாது, புரியுதா அவங்களுக்கு? சமூகம்னா என்னன்னு தெரியாது, வரலாறுனா என்னன்னு தெரியாதுன்னா கூட பரவாயில்ல, நீங்கள் விஜய் அவர்களுடைய ரசிகராக இருந்தால் அரசியலுக்குள்ளே வந்துடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இதை நான் பார்த்துக்கிறேன். எதாக இருந்தாலும் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டான், விஜய்க்கும் விசிலுக்கும் ஓட்டு போடுவாங்கன்னு சொல்லி வந்து இது பண்ணுவானே. போனவன் வந்தவன் எல்லாம் புரியுதா உங்களுக்கு? இப்போ நம்ம தமிழ்நாட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ரோட்டில் இட்லி கடை போடுவான், திடீர்னு பார்த்தா பயங்கரமாக ஓடுனவனே என்ன பண்ணுவான்னா இன்னும் 4 பேர் வண்டியை தள்ளிட்டு வந்துடும். வந்து 4 பேர் பொழப்பு நாரி போய் தெருவுக்கு வந்துடும் 4 பேருமே. இதான் நடக்கும். அதே மாதிரி பெண்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா 90% பெண்கள் கிட்டத்தட்ட ஒரு 20-25% அவங்க அம்மா காலமாக இருக்கட்டும்,
அந்த ஏஜ்க்காக சொல்ல உங்கள் அம்மான்னு சொல்லலை, அந்த காலகட்டங்கள் அதாவது 90s முன்னாடி 80ஸ்லாம் இருக்கவங்க கட்டாயம் ஒரு தையல் மிஷின் வாங்கணும்னு அடம் பிடிப்பாங்க. அடம் பிடிச்சி புருஷனை சாவடி அடிச்சுருவாங்க. தையல் மிஷின் வாங்கணும் எதுக்குன்னா நம்ம துணியினால் நம்ம தைச்சிக்கலாம்ல, சும்மா டைட் பண்ணணும், அதுக்கு ₹1 கொடுத்தா தைச்சி கொடுத்துருவான். அது ஒரு பெண்கள் பிடிவாதமாக இருப்பாங்க. 80s 90s வரைக்குமே தையல் மிஷின் வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா வாங்குற அன்னைக்கு ஒரு 2 நாளைக்கு போட்டு நம்ம இருக்கிற பழைய நைட்டி எடுத்து தைப்பாங்க. தைச்சதோடு அது மூளையில் கிடக்கும். இது வந்து பெண்கள் வந்து ஒரு எல்லாரையும் சொல்ல ஒரு குறிப்பிட்ட ஒரு பெருவாரியான பெண்கள் இதில் ஒரு பைத்தியம் பிடிச்ச ஆட்களாக இருப்பாங்க. வாங்கி போட்டுருவாங்க, 2 நாளைக்கு சும்மா இருக்கிறது பழைய துணியெல்லாம் போட்டு தச்சு கிடப்பாங்க. அதோடு அது ஓரத்துக்கு போயிடும். அப்புறம் என்றைக்கா தைக்கலான்னு இருக்கப்போ ஊசி இருக்காது, இன்னொரு நாள் நூல் இருக்காது, இன்னொரு நாள் வந்து பெடல் கலந்து போயிடும். அதோடு அதை ஓரத்தில் போட்டுருவாங்க. அதை விற்கவே மாட்டாங்க, யாருக்கும் சும்மாவும் கொடுக்க மாட்டாங்க, சாகிற வரைக்கும் அது இருக்கும். இப்படி ஒரு பைத்தியம். அதுக்கு அடுத்த காலகட்டத்தில் 90s பைத்தியங்கள் எப்படி அப்படின்னா துணிக்கடை போடுறேன், சுடிதார் விற்கிறேன், சேலை விற்கிறேன். பொட்டிக்கு வந்து இப்போ அதுக்கு முன்னாடி வந்து வீட்டிலேயே வச்சு டியூவுக்கு வந்து சுடிதார் விற்க போகிறேன், சேலை விற்க போகிறேன்னு சொல்லி இந்த மாதிரி பைத்தியம் பிடிச்ச பெண்கள் வந்து 75% இருப்பாங்க. யாரை கேட்டேன்னா ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், நான் வீட்டிலேயே சும்மா உட்காந்துருக்க முடியாது, என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா சும்மா சாரீஸ் வாங்கி மொத்தமாக வாங்கி தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் விற்கலாம், டியூவுக்கு கொடுக்கலான் இருக்கேன். 75% பெண்களுக்கு தெரிஞ்ச தொழில் வந்து இதுதான். பல பேரை பைத்தியம் பிடிச்ச பெண்கள் வந்து இதைத்தான் சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கு அடுத்த ரேஞ்ச் வந்தோடனே பியூட்டி பார்லர் வந்ததுக்கப்புறம் தான் நிறையா பேர் உண்மையிலே களத்தில் இறங்கினாங்க. அது ஒரு புதிய பிஸ்னஸாக இருந்துச்சு. தொழில் தெரிஞ்சவங்கெல்லாம் பெரிய இடத்துக்கு வந்தாங்க. நல்லா பெண்கள் வந்து சம்பாதிச்சது, பெருவாரியான பெண்கள் சம்பாதிச்சது பியூட்டி பார்லர் தான். அது ஒன்று தான். அதுக்கு முன்னாடி ஏதோ புருஷன் கைவிட்டு போயிட்டான்னா கூட தையல் பண்ணி புழைச்சிக்கலான்னு தையல் மிஷின் எடுத்து பெண்கள் வந்து ஏதோ போய் இந்த ரெடிமேட் துணி தைக்கிறது இந்த மாதிரி ப்ரொஃபஷனலாக போனவங்க ஏதோ அவங்களுக்கு தேவையான மாதம் வந்துடும். அதற்கப்புறம் இப்போ என்னென்னா பொட்டிக் வைக்கிறேன்றாங்க. ஊராக திரும்ப நடப்புறான் கார்ப்பரேட் கடை இருக்குது. அவன் வந்து என்ன பண்ணுறான்னா 50% ஆஃபர் 70% ஆஃபர்னு இந்த ரோட்டில் போகிற ரிலையன்ஸில் இருந்து எல்லாம் இந்த லைனில் பார்த்தீங்கன்னா டபுள் பிரான்ச் வச்சுருக்காங்க. எண்டில் ஒரு ரிலையன்ஸ் இருக்குது, இங்கே ஒரு ரிலையன்ஸ், இங்கே ஒரு பிக் பஜார் இருக்குது, இந்த பக்கம் ஒன்று இருக்குது. இதுக்கிடையில் இவ்வளோ கடையில் வாங்காமல் இவங்ககிட்ட வந்து வாங்குற மாதிரி ஒரு சந்துக்குள்ளே சும்மா இருக்க புருஷனை வட்டிக்கு வாங்க விட்டு 2 லட்ச ரூபா அட்வான்ஸை கொடுத்து கடையெல்லாம் அடைச்சி நாசமாக்கிடுவாங்க. ஒரு 5 லட்ச ரூபா நாசமாக போயிடும். இப்படிப்பட்ட பெண்கள் ஒரு பக்கம் இருக்காங்க. ஸோ இப்போ இந்த சமூகம் வந்து என்னென்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு மாற்றத்தை நோக்கி போயிட்டு இருக்கும்போது ஒரு புதிதாக ஒரு அரசியலுக்குள்ள பெண்கள் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஓப்பனிங்காக காட்டு இந்த காலகட்டத்தில். ஓகே. அப்போ எல்லாம் திமுன்னு அதில் போய் குதிக்கிறாங்க. ஓ நம்மளும் ஆகலாமா, எனக்கு 30 வயசு தான், 25 வயசு, இறங்குங்க, நாளைக்கே நீங்கள் விசில் சின்னத்தில் வந்து நில்லுங்க அப்படின்னு சொல்லி அங்கங்கே ஆளை பிடிச்சிட்டு அப்படி ஆட்டில் 25 வயசு பிள்ளைங்கள்லாம் எம்எல்ஏ ஆயிடுச்சு, 30 வயசு 35 வயசில் எம்எல்ஏ ஆகி மினிஸ்டர் ஆயிடுச்சு. அப்போ என்ன ஆகுன்னா பெண்கள் பூராமே இந்த பக்கமாக ஈர்க்கப்பட்டு, ஓ இப்படி ஒரு வாய்ப்பு இருக்கா, நம்ம மினிஸ்டரா, நமக்கு போலீஸ் கூட வருமா, நமக்கு சைரன் வச்ச காரா அப்படின்னு பிடிச்சி எல்லாம் இப்போ இதில் இறங்கும்போது இவங்க சும்மா இருப்பானா. இப்போ இந்த பையன்லாம் வந்து குழந்தை தொழிலாளராக இருந்தவன், யார் மாஸ்டர் மகேந்திரன் சொல்லாமல் அந்த அவனுக்கு 2 கழுத வயசாகிடுச்சு. ஒரு காலத்தில் மாஸ்டர்னு சொல்லிட்டு சின்ன எல்லாரும் மாஸ்டர்னா என்ன மாஸ்டர் புரோட்டா அந்த இதில் வடிவேல் சொல்லாப்லையே, ராகவா நீ மாஸ்டர்ன்றாங்க, நீ கராத்தே மாஸ்டர் இல்லை புரோட்டா மாஸ்டர்னு எனக்கு மட்டும்தானே தெரியுன்ற மாதிரி நீங்கள் மாஸ்டர்ன்ற வார்த்தையை பயன்படுத்துகிறது தப்பு, சட்டப்படி தப்பு. ஓகே. ஏன்னா அவன் வந்து ஏதாவது மாஸ்டர்னா ஒரு ஸ்கூல் மாஸ்டர், பிடி மாஸ்டர், ஜிம் மாஸ்டராக இருந்தால் மாஸ்டர்னு. மாஸ்டர்ன்றது அந்த துறையில் ஒரு மாஸ்டராக இருக்கிறது தான் மாஸ்டர். இவன் வந்து பச்சா மாஸ்டர் குழந்தை. ஸோ நீங்கள் ஒரு பக்கம் கூப்பிட்றது கரெக்டு தான் மாஸ்டர், ஏன்னா இன்றைக்கி வரைக்கும் அவன் மாஸ்டராக தான் இருக்கான், குழந்தையாக தான் இருக்கான், அவன் அறிவு வளர்ச்சி இல்லை, ஆள் தான் வளர்ந்துருக்கான். அதுதான் சார் சோலார் சிஸ்டம்ல இருந்தெல்லாம் ஏதோ கரண்ட் எடுக்கலாம்லாம் சொல்லியிருக்காரு. இல்லை அதாம்மா அவன் வந்து சின்ன குழந்தையிலே அவனை போய் குழந்தை தொழிலாளராக சேர்த்து விட்டாங்கம்மா வீட்டில். ஓகே. இதில் சினிமாவில் நடிக்கிறதுக்கு. இப்போ குழந்தை தொழிலாளர் தடை சட்டம் இருக்கும்போதும் நம்ம ஒரு பிழைப்புக்காக இவனை கொண்டு போய் விட்டுருக்காங்க. அதெல்லாம் அந்த பீரியடில் கொஞ்சம் இருந்துச்சு. இப்போ தான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. இந்த கம்பியில் சின்ன பிள்ளைங்களை நடக்க வைக்கிறது, அதுக்கு முன்னாடி காலத்தில் குரலி வித்தை காட்ட வைப்பாங்க, ஒரு வளையத்துக்குள்ளே சின்ன குழந்தை கொதிச்சு விட்டுருக்கோம், அப்புறம் மேலே கம்பியில் நடக்கும். அப்போலாம் அது தடை கிடையாது. எல்லாம் போய்ட்டு இவ்வளோ சின்ன குழந்தை 3 வயசு 4 வயசில் கம்பியில் நடக்குதுன்னு கை தட்டி 10 காசு 5 காசு போட்டு போவாங்க அந்த காலத்தில். அந்த காலத்துக்கு அடுத்த காலம் தான் இவெல்லாம் வந்து குழந்தை தொழிலாளராக இவனை வந்து சினிமாவில் குரங்காட்டி மாதிரி சேர்த்து விட்டுருக்காங்க.
அப்போ இவன் சினிமாவில் நடித்தனால இப்படி இருக்கான். இப்போ பெரிய பையன் ஆனவொடனே அவனுக்கு யாரும் வாய்ப்பு தரல. அப்போ என்ன பண்ணுறான்னா ஏதாவது ஒன்று பேசி பொழைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மண்ணும் தெரியாது மட்டையும் தெரியாது. இவெல்லாம் அரசியல் மட்டும் இல்லாமல் கரண்ட் எடுக்கிறேன்றான், கரண்ட் என் வீட்டிலேருந்து எடுத்துக்கிறேன்றான். எவ்வளோ பெரிய அடிமுட்டாளாக இருப்பான் பாரு. காரணம் என்னென்னா ஏன் எல்லாரும் ஷாக் ஆகிறாங்கன்னா இவ்வளோ இப்போ நடிகனாக இருக்கான் அவ்வளோ இருக்கான்னா அவன் ஸ்கூலுக்கே போனது இல்லையா, அவனுக்கு எப்படிமா தெரியும்? அது மட்டும் இல்லாம நீங்க வந்து இப்போ கரண்ட் இல்லைன்னு போய் கேட்டுட்டே இருக்கீங்களே, கேட்டா மட்டும் கரண்ட் வந்துருமா அப்படின்லாம் கூட கேட்டிருக்காரு. இல்லை அது ஆகப்பெரும் கூவமாவன், அரைக்கூவை கிடையாது, அரைமொக்க கூட கிடையாது, ஆகப்பெரும் கூறுகட்ட கூவவன். திருநெல்வேலியில் சொல்லுவாங்க கூவேனா கூறுகட்டவன், கூமுட்டை கேள்வி. அந்த முட்டை எதுக்குமே சாப்பிடவும் பயன்படாது, குஞ்சும் பொய்யாது. அந்த மாதிரி ஒரு கூவவன். அவன் சொன்னான்னு எல்லாம் சாக்காங்கன்னா நான் இப்படிலாம் பேசுகிறான். ஒரு நடிகன் இல்லை, அவன் வந்து ஒரு குழந்தை தொழிலாளியாக இருந்து இந்த கல் உடைக்கிறதுக்கு சின்ன பிள்ளைங்களை வச்சு கல் உடைப்பேன் ஒரு காலத்தில். அது இப்போலாம் தடை செய்யப்பட்டது. அது மாதிரி ஒரு குழந்தை தொழிலாளியாக இருந்தவன் இன்றைக்கி வந்து ஒரு இதாக பேட்டி கொடுக்குறான். யூடியூப்பில் ஓடுன்றக்காக எடுத்து போட்டிருக்காங்க. ஆனால் நல்லா ஓடி இருக்குமாங்க ஃபஸ்ட்டு. ஓகே சார், அதே மாதிரி வைரலாக இருக்கு. இது பேசுனது எல்லாமே வைரல் ஆனதுக்கு அப்புறம் அவருமே ஒரு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ ஒன்று போட்டிருக்காரு. ஸோ அதுதான் அது என்ன வீடியோ? அது மாதிரி நான் பேசிட்டேன், அந்த மாதிரி அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறதா, நான் வந்து அந்த அர்த்தத்துல சொல்லல, ஸோ வந்து நான் இப்படிதான் சொல்லியிருக்கேன் அப்படின்ற மாதிரி. என் வீட்டில் கரண்ட் எடுத்துங்கன்னா அது என்ன அர்த்தத்தில் சொன்னா? என் வீட்டில் கரண்ட் எடுத்துங்கன்னா அது என்ன இதா தண்ணி கேனா? என் வீட்டில் இருக்க ஒரு கேன் எடுத்துங்க தண்ணி பத்தலைன்னா? அதுதான் சார், அவர் அந்த மாதிரி சொல்லிட்டு அப்புறம் நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் வீட்டு நாங்க மகேந்திரன் வீட்டுக்கு போகிறோம், எங்க வீட்டுல கரண்ட் இல்லாதனால நாங்க மகேந்திரன் வீட்டுக்கு போகிறோம், அதனால அவருக்கு ஈக்குவலா கொடுக்குற மாதிரி ஆடியன்ஸுமே எல்லாருமே கிளம்பிட்டாங்க. அதுதான் இவன் ஒரு கூமுட்டை ஏதோ பேசியிருக்கான். இப்போ அவனுக்கு கவுண்டர் அதில் தானே கொடுக்க முடியும். அவன் சோசியல் மீடியாவில் கொடுத்தானா சோசியல் மீடியாவில் தானே கொடுப்பாங்க. சரி, இப்போ அவனை வச்சு என்னன்னா ஒரு 50 சேனலுக்கு நல்ல கண்டென்ட் முன்னே. ஏன்னா ஒன்றுமே இல்லாமல் ட்ரையாக இருந்துச்சு. போன வாரம்லாம் சுத்தமாக கண்டென்ட்டே இல்லாமல் நிறைய யூடியூப்பில் இருக்கவங்கள என்ன பண்ணுறதுனே தெரில. ஏன்னா விஜயும் பேச மாட்டான். ஓகே, புரியுதா அவனுக்கு? இந்த ஒரு படத்தில் வந்து கவுண்டர் பண்ணி உட்காந்துருவேன் அப்படியே, சத்யராஜ்லாம் நடித்த படத்தில். வாயை திறந்து தான் சொல்லேன்டா, பேசேன்டா, 10th ஃபெயில் ஆகி உட்காந்துருப்பேன். அந்த மாதிரியான ஒரு நிலையில் ஒரு சிலர் இருக்கும்போது கண்டென்ட் இல்லாமல் என்ன பண்ணுவீங்க? அப்போ இந்த மாதிரி பசங்க தான் அது வந்து யூடியூப் சோசியல் மீடியாவுக்கு உயிரோடு இன்றைக்கி வரைக்கும் இருக்குது. அப்படின்னா அதுக்கான டாக்டர்களே இவங்க தான். இந்த மாதிரி நான் ஒருத்தர் பார்த்தா அது இப்போ ராகவாலாரன்ஸ் வந்தாப்புல ஒரு 2-3 நாள் கண்டென்ட்டு, இந்த மாதிரி அரலூசுகள்லாம் வந்தாங்கன்னு வைங்க, தொடர்ச்சியாக வந்தாங்க அப்படின்னா இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய சோசியல் மீடியாக்கள் வந்து ஒரு வளர்ச்சி அடையும். ஒரு எப்படின்னா ஒரு ரீச்சுக்கு வரும். நல்லது தான். ஓகே சார், அதே மாதிரி வந்து ராகவா லாரன்ஸ் அவர்களுமே வந்து அரசியலுக்கு வர போறாரா இல்லையா அப்படின்னு வந்து மக்கள் வந்து ரொம்பவே ஆர்வமா இருந்தாங்க. எந்த மக்கள் யாருமா ஆர்வமா இருந்தது? எல்லாரும் சொல்லி யாருமா ராகவா லாரன்ஸ் அரசியலுக்கு வந்தாருன்னா? ஓகே சார், அது நான் கரெக்டா வந்து அவருமே அந்த டைம்ல ஒரு வீடியோ போட்டிருந்தாரு, அதுல வந்து ஒரு முடிவு சொல்லுவாரு அப்படின்னு வந்து எல்லாருமே எதிர்பார்த்து அந்த வீடியோ என்னமாக போகுது அவர் முடிவு சொல்லுவாரு, அது தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக வராரா இல்லையா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு அந்த வீடியோ பார்த்தாங்க. அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா எவனையாவது போட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க ரோட்ல, கூட்டமா நின்று. எதுக்கு அடிக்கிறாங்கன்னு தெரியாது, எதுக்கு வேடிக்கை பார்க்குறோம் தெரியாது. வேடிக்கை பார்க்கறது 2 பேர் உள்ளே புகுந்து 2 அடி அடிப்பாங்க. பாக்யராஜ் சார் படத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த சீன் அப்படியே எடுத்துருப்பார். உள்ளே புகுந்து 4 பேர் எதுக்கே அடித்தேன் அப்படின்னா தெரில, எல்லாம் அடித்தா நானே அடித்தேன் அப்படின்ற மாதிரி. அப்புறம் கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு அப்புறம் போய்ட்டானே சரி போய் அப்படின்னு சொல்லி எல்லாம் கலைஞ்சி போயிடுவாங்க. அந்த மாதிரி ராகவா லாரன்ஸ் எவன் போட்டு அடிக்கிறான்றது வேடிக்கை பார்த்துருப்பாங்க மக்கள். சரி போட்டு துவச்சிட்டாங்க 2 நாளாக சோசியல் மீடியாவில். உடனே இப்போ எல்லாம் கலைஞ்சி போயிட்டாங்க. அவ்வளோதான். ராகவா லாரன்ஸ் ஒரு 2 நாள் கண்டென்ட் கொடுத்தாங்க. அது அவர் எல்லாரும் பிறருக்கு உதவி செய்கிறது, சில உதவியெல்லாம் செய்யாப்புல சோசியல் மீடியாவுக்கு இப்போ வந்து உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு 2 நாளில் நல்ல கண்டென்ட் நல்லா நிறைய பேர் வச்சு அவரை வாழ்த்துனாங்க. நீங்கள் வாங்க அரசியலுக்கு வரணும், வந்தால் நிறைய சோசியல் மீடியா நிறைய சேனல்ஸ் வந்து கண்டென்ட் கிடைக்கும். இந்த மாதிரி ஆட்கள் ஏன்னா விஜய் சார் வந்தார், கண்டென்ட் வச்சு ஓட்டினாங்க ஒரு 6 மாதம். விஜய் சார் பேச மாட்டார். விஜய் சார் பேசினார்னா அதுக்கு ஆதவர்ஜனா இருந்தாப்புல கொஞ்ச நாள் கண்டென்ட் கொடுத்துருந்தாப்புல. அப்புறம் வந்து நம்ம இந்த அமைச்சர் பட்டிமன்ற பேச்சாளர் அதுதான் கல்வித்துறை அமைச்சர், அவர் பேரை மறந்துட்டீங்களாம்மா? என்னம்மா இப்படி மறந்தீங்கன்னா எப்படி அவங்கெல்லாம் முன்னேறுவாங்க? என்ன நீங்களே மறந்துட்டீங்கன்னா? ராஜ்மோகன் கொஞ்ச நாள் கண்டென்ட் கொடுத்தாரு. இப்போ ராகவா லாரன்ஸ் வந்திருக்காரு, அவர் உள்ளே வரணும்.
அதுதான் சார் அவர் வந்து உள்ள ஏதாச்சும் ஒரு வந்து- முடிவு கொடுப்பாருன்னு பார்த்தா அவரே வீடியோட எண்டிங்ல அவருக்கு வந்து முடிவு கொடுத்தாரு. நீங்களே சொல்லுங்க நான் வரட்டுமா அதான் இப்போ வேண்டாமா சொல்லிட்டாங்க, நீ அப்படின்னு. வந்துடாத, வந்தேன்னா உன்னை துவைச்சி தொங்க போட்டுருவோன்னு சொல்லி அடிச்சு துவைச்சி தொங்க போட்டாங்க. அதோட அவர் வரலன்னு சொல்லலை, ரொம்ப மனசோர்வில் போய் படுத்திருக்காருன்னாங்க. ஓகே சார். அதே மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட்லாம் வந்து அரசியல்ல பார்க்கும்போது நடிகர்கள் நிறைய பேர் வந்து அரசியல்ல இருந்திருக்காங்க. ஆனா இப்போ வந்து இன்னும் பல பேர் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 40% அரசியலுக்கு வந்தாங்கன்னா இப்போ ஒரு 70% வந்து சினிமால இருக்கவங்க வந்து நிறைய பேர் அரசியலுக்கு வராங்க. அதை தான் சொன்னேன், ரோட்டில் ஒருத்தன் இட்லி கடை போட்டு 10 இட்லி விற்றுச்சுன்னா இன்னும் 10 பேர் வந்துடுவாம்மா, டப்புன்னு வண்டியை தள்ளிட்டு வந்துடுவான், 4 பேர் அந்த 10 பேர் நாசமாக போயிடுவான், ஓடினவனுக்கு ஓடாமல் போயிடும். ஒருத்தன் டீ கடை போட்டான்னா 10 பேர் போட்டு அந்த ரோடு பூரா டீ கடையாக இருக்கும், எவனுக்கு ஓடாது மூடிட்டு போயிடுவான். ஸோ இந்த மாதிரி இது மக்கள் வந்து பொதுவாக இந்த மாதிரியான கிறுக்குத்தனம்லாம் செய்வாங்க. இப்போ விஜய் சார் வந்து சினிமாலேருந்து அரசியலுக்கு வந்து ஜெயிச்சிருக்காருன்றதுனால விஜய் சாரை ஃபாலோ பண்ணி நம்மளும் பண்ணலாமே, விஜய் சார் சிஎம் ஆகிட்டார், நம்ம எம்எல்ஏனாலும் ஆகலாமே, நம்ம மினிஸ்டர்னாலும் ஆகலாமே, இப்போ படத்தில் மார்க்கெட்டில் வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி நிறையா பேர் இறங்குவாங்க. அது வந்து சகஜம்தான். ஃபர்ஸ்ட்லாம் வந்து விஜய் சார் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி வரை ஒரு பரப்புரையிலுமே வந்து என்ன சொல்லிட்டாருன்னா, என்னோட ஆட்சியில வந்து பெண்களுடைய பாதுகாப்புக்கு வந்து நான் முன்னுரிமை கொடுப்பேன், அந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து ஒரு பரப்புரையிலுமே வந்து ஃபர்ஸ்ட் சொல்ற பாயிண்டாவே இருக்கும். ஆனா இப்போ அவர் பதவி ஏற்று இவ்வளவு நாள் ஆனதுல வந்து நிறைய பெண்களுக்கு எதிரான வன்முறைகள், பெண்களுக்கு எதிரான கொஞ்சம் குற்றங்கள். தானமா நடக்குது. ஓகே. 1.5 கோடி பெண்கள் இருக்காங்க, 1.5 கோடி பெண்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்காங்க? ஏதோ அங்கே ஒன்று இங்கே ஒன்று ஒரு 24 மணி நேரத்தில் ஒரு 12 சம்பவங்கள் நடந்துருக்கு. இது என்ன இது? எத்தனை 7.5 கோடி பாப்புலேஷன், 8 கோடி இருக்குது, 8 கோடியில் பாதி பெண்கள், அதில் வயதானவர்கள் குழந்தைகள்லாம் கழிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு 2.5 கோடி பெண்கள் இருக்குது. 2.5 கோடி பெண்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? ஒரு 20 பேர் 10 பேருக்கு அன்னைக்கு ஒரு நாளைக்கு நடக்குது. அது என்ன இது? என்ன பாதுகாப்பாக தான் வச்சுருக்காரு அவர், ஏன்னா அவர் சொன்னதை அவர் செஞ்சுட்டு தான் இருக்கார். ஓகே சார், இன்னைக்கு நிறைய விஷயங்களை எங்க கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்துக்கு ரொம்பவே நன்றி. நன்றிம்மா.